வணக்கம் நண்பர்களே, இது வெட்னஸ்டே ஈவினிங் எடுத்த விலாக். அன்றைக்கி போஸ்ட் பண்ண முடியலைங்க, எனக்கு ஃபீவர்னால தேர்ஸ்டே ஃப்ரைடேவும் நான் போஸ்ட் பண்ணலை. வெட்னஸ்டே ஈவினிங் பார்த்திங்கன்னா கீரை போண்டா செஞ்சேன் பசங்களுக்கு. கொஞ்சம் கடலை மாவும், கொஞ்சம் கோதுமை, பச்சை மிளகாய், கொஞ்சம் உப்பு, கீரை பாலக்கீரை இருந்தது, அதை போட்டு மிக்ஸ் பண்ணி போண்டா செஞ்சேங்க. கிளைமேட் சேஞ்சால் பார்த்திங்கன்னா ஃபீவர் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். கோல்டு இருந்தது லைட்டாக, அதுக்கப்புறம் ஃபீவர் ஆகிடுச்சு. நான் பாலக்கீரை வீட்டில் இருந்ததுனால யூஸ் பண்ணேன். நீங்கள் எந்த கீரை வேணாலும் யூஸ் பண்ணலாங்க. இது கூட சிறுகீரை, ஆக்சுவலாக முள்ளங்கிக்கீரை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முள்ளங்கிக்கீரை போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். முள்ளங்கிக்கீரை இப்போ வில்லேஜ் பக்கம்லாம் பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை தான் அதிகமாக கிடைக்கும். ஸோ அது கூட யூஸ் பண்ணுங்கள். எந்த கீரை பிடிச்சாலும் போட்டுக்கலாம். நல்லா கிறிஸ்பாக நல்லா இருந்ததுங்க போண்டா, டேஸ்ட்டாக இருந்தது. ரொம்ப பசங்க விரும்பி சாப்பிட்டாங்க. சிம்பிளாக ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்க்குள்ளே ஆகிடும் உங்களுக்கு இந்த வேலை. ஸோ டக்குன்னு முடிச்சிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். நைட் டிஃபனுக்கு வந்து ப்ளெயின் நூடுல்ஸ் இருந்தது. அது வந்து சுடு தண்ணியில் சால்ட்டும் கொஞ்சம் ஆயிலும் விட்டு சுடு தண்ணியில் கொஞ்சம் நேரம் போட்டு எடுத்துகிட்டு ஜஸ்ட் ஒரு எக்கு, ஒரு ஆனியன், கொஞ்சமாக கெச்சப் விட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த வேக வச்ச ப்ளெயின் நூடுல்ஸ் அதில் போட்டு நூடுல்ஸ் சிம்பிளாக செஞ்சு கொடுத்துட்டேன் பசங்களுக்கு.